ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா பெர்ஃபெக்ட் டேஸ். திரைப்படம் வெளியான 2023. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பான் நாட்டு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்திங்கன்னா விம் வெண்டர்ஸ். திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் விம் வெண்டர்ஸ் அண்ட் டக்குமா டகசாக்கி. இந்த திரைப்படத்தில் கோஜி யக்குஷோவா ஹிராயமாவா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. சரிங்க, பெர்ஃபெக்ட் டேஸ் என்ன மாதிரி கதைக்களம் பார்ப்பாங்க. படத்தின் நாயகனான ஹிராயமா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாயினா ஒரு டாய்லெட் கிளீனருங்க. அதாவது வந்து சிட்டியில் இருக்கிற எல்லா டாய்லெட்ஸுமே அவர் வந்து க்ளீன் பண்ணுறது அவரோட வேலை. அவரோட பகுதியில் இருக்க அவருக்கும் பிரித்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அவருக்கு அதை க்ளீன் பண்ணுறது தான் அவரோட வேலையே. அதில் வந்து அவர் கூட துணையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒருத்தர் வரார், ஒரு சின்ன பையன், அவன் துணையாக வந்து ஹெல்ப் பண்ணுறான். பட் இது என்னென்னா, இப்போ இவரோட டாய்லெட் கிளீனராக இருக்கார். அவரோட வேலையை ரொம்ப சுத்தமாக செய்கிறாரு, கனகச்சிதமான ஒர்க்கே செய்கிறாரு. காலையில் எழுந்துக்கிறாரு, அவரோட வேலையை பல் தேய்க்கிறாரு, பார்த்திங்கன்னா காலை கடனெலாம் முடிக்கிறாரு, ஷேவ் பண்ணுறாரு, ஒரு காஃபி பாட் எடுத்துக்கிறாரு. மிக முக்கியமாக அவருக்கு வந்து மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அந்த மியூசிக் ரொம்ப பிடிக்குன்றனால வந்து ஒரு ராக் ஃபேவரட், ராக் அண்ட் பாப் 1970s 80s வந்து ராக் பாப் ஃபேவரட்டான ஒரு ஆள். அவருக்கு அவரோட அதை வந்து தன்னோட காரில் கேட்டுக்கிட்டே போகிறாரு, மறுபடியும் வேலை செய்கிறாரு. அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ஒரு 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 இடத்துல போய் ட்ரிங்க் ஒன்று சாப்பிட்றாரு, மதியானமானால் நைட் சாப்பிட்றாரு, மறுபடியும் வந்து தூங்குறாரு, காலையில் எழுந்துக்கிறாரு, போகிறாரு. இதுதான் படம். அது வந்து இந்த முண்டேன் லைஃப் தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கார். இந்த முண்டேன் லைஃப் வாழ்ந்துட்டுருக்க அவர் ஒரு கட்டத்தில் எங்கே இந்த முண்டேன் லைஃப்பை விட்டு தாண்டி நாமும் ஒரு வாழ்க்கை இதுவாக வாழணும் அப்படின்ற ஒரு பிடிப்பு எந்த இடத்துல ஏற்படுது அப்படின்ட்டு சொல்கிறது தான் இந்த படம். முண்டேன் லைஃப்ஸ் பற்றி நிறைய படங்கள் வந்திருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சது வந்து அனமோலிசான்ற ஒரு அனிமேஷன் ஃபிலிம். இட் வாஸ் டைரக்டட் பை அன் அமெரிக்கன் ஃபிலிம். அது டேரக்டர் பேர் மறந்துட்டேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த முண்டேன் லைஃப் பற்றி. இந்த படம் வந்து முண்டேன் லைஃப் பற்றி தான். இந்த முண்டேன் வாழ்க்கையை வாழ்கிற ஒருத்தன் அவன் வந்து எப்படிப்பட்டவனாக இருப்பான், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். அதை நான் சொன்ன மாதிரி அந்த மியூசிக், பாப் அண்ட் ராக் மியூசிக், அதே மாதிரி வந்து நேச்சுரல் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒருத்தன். இவ்வளோலாம் ரொம்ப ரசிக்கக்கூடிய, 2த்தையும் ரசிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவனுக்கு. ஆனால் இவ்வளோத்தையும் ரசிக்கிறவன் வந்து கூட இருக்கிற மனிதர்களை எப்படி பார்க்குறான்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த படத்தில். அந்த கதாபாத்திரம் முன்னிறுத்ததும் அதுதான். பெருசாக அவனுக்கு ஒரு ஈடுபாடே இருக்காது. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கிட்ட. அவனுக்கு எதுவுமே ஈடுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கை. அவனோட ஈடுபாடு ஃபுல்லாக நான் ஈடுபாடு இல்லாதன்னு சொல்கிறத விட அவன் ஈடுபாடு மொத்தம் இதில் தான் இருக்கும், மனிதர்கள் மேலே பெருசாக இருக்காது. அடுத்த கட்டத்தை நோக்கி அவனோட பயணம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒருத்தன் ஒரு கட்டத்தில் எங்கே அவனுக்கு வந்து ஒரு முதிர்ச்சி ஏற்பட்டு மாறணும்னு நினைக்கிறான் அப்படின்றது தான் விஷயம். அது வந்து அந்த கிட்ட கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கும் போது அதை வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் இயக்குனர். இந்த படத்தை வந்து நீங்கள் படம் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 minutes கொஞ்சம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். என்னடா அந்த காட்சியை வந்துக்கிட்டே இருக்க மாதிரி தெரியும். அதுதான் டேரக்டரோட பாயிண்ட். முண்டேன் இப்போ காட்டணும் டேரக்டரோட பாயிண்ட். அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. இது அப்படி தான் இருக்கும். போக போக அது ஒரு விஷயம் பண்ணும். பட் என்னென்னா இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம், மற்ற படம் அதை விட டிஃப்ரெண்ட் அந்த முண்டேன் லைஃப்பில் என்னென்னா, இவர் கதையை டிரான்ஸ்லேட் பண்ணுற இடங்கள் இருக்குது பாருங்கள். ஒரு படத்தை வந்து ஒரு கதாபாத்திரத்தை உணர்கிற இடம், இல்லை இந்த கதையை இந்த முன்னர் தளத்துக்கு கொண்டு போகிற டிரான்ஸ்லேட் மியூசிக் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்துவாங்க. சில இடத்துல வந்து சவுண்ட்ஸை பயன்படுத்துவாங்க. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக வந்து அவர் கேட்குற பாடல்களே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அவர் கேட்குற பாடல்கள் தான் இந்த படத்தோட டிரான்ஸ்லேட். இந்த படத்தை வந்து பார்வையாளர் வந்து அடுத்த கட்டத்தை நகர்த்ததே அவர் கேட்குற அந்த பாடல்கள் தான். அது ரொம்ப பிரில்லியண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிச்சயமாக விம் வெண்டர்ஸ் வார்த்தைகள் சொல்லணும். ரொம்ப அழகாக அதை வந்து பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்தை வந்து இந்த படத்தில் கொண்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த விஷயம் வந்து ஒரு கட்டத்தில் வரும். அந்த கிளைமேக்ஸில் அது ரொம்ப பெரிய பூமாடி வெடிக்கும். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த விஷயம் வந்து மியூசிக் மூலிமா அதாவது வந்து ஒரு சாங்ஸ் மூலிமா கடத்தின விஷயம், அவரே ரசிக்கிற கதாபாத்திரம் ரசிக்கிற அந்த பாப் அண்ட் ராக் சாங்ஸ் மூலிமா கடத்தின விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் எனக்கு பெரிய பலமான பார்க்குறது வந்து படத்தை நடித்த கோஜி யக்குஷோவா. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. அடுத்த டைலாக்ஸே பார்த்திங்கன்னா படத்தில் இன்னும் ஒரு 10 டைலாக் தான் இருக்கும். அந்த 10 டைலாக்கும் 1 வரி 2 வரி தான் இருக்கும். அதுக்கு மேலே டைலாக் பேச மாட்டார். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கவனிக்காமல் போயிட்டிங்கன்னா ஒரு ஊமையோன்ற அளவுக்கு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு பேசவே மாட்டார். ரொம்ப முட்டடாக இருப்பார், அமைதியாகவே இருப்பார், பேசவே மாட்டார், எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டார். அந்த கதாபாத்திரத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சு நடிச்சிருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கதாபாத்திரம் என்ன பண்ணும், ஏன் இப்படி இருக்குன்னு உணர்வை ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் கதாபாத்திர வடிவமைப்பு. அந்த வடிவமைப்பை
புரிந்து நடித்த இவருக்கும் வந்து சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா இது இல்லைன்னா அங்கே கிடையாது. கொஞ்சம் வந்து படம் லாங்காக இருக்கும், போர் அடிச்சுட்டு இருக்கும். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது மிக முக்கியமான காரணம் வந்து கோஜி யக்குஷிவா தான். அவரோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து ஒரு 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 கனவு விஷயம் ஒன்று வரும். அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் லைஃப்பில் தினமும் நடந்தது கனவு காணுவான். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் காணுவான் கனவாக. அது ஒரு இதுவாக காட்டுவாங்க. பட் என்னென்னா அவ்வளோதான் அவன் வாழ்க்கை. அதுக்கு மேலே அவன் கனவுல கூட பார்த்திங்கன்னா அவன் முண்டேன் லைஃப் தான் வருது. புதுசாலாம் எதுவும் வராது. அவன் கனவுலேயும் ஒரு முண்டேன் கனவு தான் காணிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்கிறேன். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 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 விஷயம் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாமே ஒரு டேரக்டர் டச்சஸாக நான் பார்க்குறேன். விம் வெண்டர்ஸ் மிக முக்கியமான இயக்குனர். அவருடைய விங்ஸ் ஆஃப் டிசைர் மிக முக்கியமான ஒரு திரைப்படம். அவர் ஒரு ஜெர்மன் ஃபிலிம் மேக்கர். நிறைய இடங்களில் அவர் படமும் பண்ணியிருக்காரு. ஜெர்மன் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்காரு, ஹாலிவுட்லையும் படம் பண்ணியிருக்காரு, நிறைய இடத்துல படம் பண்ணியிருக்காரு. இதோட ஜப்பானில் வந்து இந்த படம் இங்கே பண்ணியிருக்காரு. உண்மையாகவே அவர் எடுத்துகிட்ட கதைக்கு ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காரு. இன்னொன்று அந்த படத்தில் வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு நான் சொல்கிறத விட என்ன சொல்லலாம்னா, இப்போ இதையே ரிப்பீட்டடாக காட்டும் போது கொஞ்சம் நமக்கு ஒரு உறுத்தல் ஏற்படுறது வந்து நம்மளால் வந்து சொல்லாமல் இருக்க முடியல. அந்த உறுத்தல் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த உறுத்தல் இல்லாமலாம் இல்லை, அந்த உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் வந்து எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா செஸ் சென்ற ஆண்டு நடந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஆக்டர் கோஜி யக்குஷிவா வந்து விருது வாங்கியிருக்காரு சிறந்த நடிகராக. அதே மாதிரி ப்ரைஸ் ஆஃப் த எசுமனிக்கல் ஜூரி விருதும் இந்த படம் வாங்கியிருக்கு. அதை தவிர்த்து இந்த படம் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பாம் டியோருக்கும் நாமினியாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் பர்ஃபெக்ட் டேஸ் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ, ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.